Study MBBS abroad in Russia, Georgia and Uzbekistan through Dr. James, a dedicated service towards abroad education. For more details, contact 1800-270-1015. பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தை போட்டியில் காலிறுதிக்கு தகுதி பெற்றது இந்திய மகளிர் அணி. தீபிகா குமாரி, அங்கிதா பகத், பஜன் கவுர் அடங்கிய இந்திய அணி தரவரிசை சுற்று போட்டியில் 4ஆம் இடம் பிடித்தது. கார்கில் வெற்றி தினத்தை ஒட்டி நாளை லடாக்கின் திராஸில் உள்ள போர் நினைவிடத்திற்கு செல்கிறார் பிரதமர் மோடி. உலகின் மிக உயரமான ஷிங்குன்லா சுரங்கப்பாதை அமைக்கும் பணியையும் தொடங்கி வைக்கிறார். டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த 2 ஹால்களின் பெயர்கள் மாற்றம். விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறும் தர்பார் ஹால் இனி கணதந்திர மண்டபம் என்றும், அசோக் ஹால் இனி அசோக் மண்டபம் என்றும் அழைக்கப்படும் என அறிவிப்பு. கனிம வளங்களுக்கு வரி விதிக்கும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கும் உள்ளது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. மாநிலங்களில் உள்ள கனிம வளத்துக்காக மத்திய அரசிடம் இருந்து பெறும் ராயல்டியை வரியாக கருத முடியாது எனவும் உத்தரவு. KRS அணையிலிருந்து காவிரியில் வினாடிக்கு 80,000 கண்ணாடி தண்ணீர் திறப்பு. கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு மைசூர் மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை. டெல்லியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீலுடன் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சந்திப்பு. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகாவுக்கு அனுமதி தரக்கூடாது என வலியுறுத்தல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அஞ்சலை மேலும் ஒரு வழக்கில் கைது. கந்துவட்டி வழக்கில் கைது செய்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார். முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவது தொடர்பாக எந்த திட்டமும் பரிசீலனையில் இல்லை என மத்திய அரசு விளக்கம். நடப்பாண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் அணை நல்ல நிலையில் இருப்பது உறுதி செய்யப்பட்டதாக நாடாளுமன்றத்தில் தகவல். பள்ளி மாணவ மாணவியருடன் கலந்துரையாடிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. டெல்லியில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கு வந்த திரௌபதி முர்மு ஆசிரியராக மாறி கலந்துரையாடினார். வர்த்தகம், AI தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா இங்கிலாந்து இடையே புதிய ஒப்பந்தம். இந்தியா இங்கிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சந்திப்பில் இரு நாடுகளின் வளர்ச்சியை மேம்படுத்துவது குறித்தும் பேச்சு. நீட் தேர்வுக்கு எதிராக கர்நாடக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். பாஜக ஆர்ப்பாட்டத்திற்கிடையே தீர்மானம் நிறைவேற்றம். கர்நாடகா, தெலங்கானா, ஹிமாச்சல், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க உள்ளதாக தகவல். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களில் மம்தா பானர்ஜி மட்டும் கூட்டத்தில் பங்கேற்க வாய்ப்பு. மத்திய பிரதேச மாநிலத்தில் முதலீடு செய்ய முன்வருமாறு தமிழக நிறுவனங்களுக்கு அம்மாநில முதல்வர் மோகன் யாதவ் அழைப்பு. எந்த ஒரு மாநிலத்தின் வர்த்தகத்தையும் அபகரிப்பது தங்களது நோக்கம் அல்ல என்றும் கோவையில் தொழில் முதலீட்டாளர் ஈர்ப்பு கருத்தரங்கில் பங்கேற்ற பின் பேட்டி. கனமழை காரணமாக மும்பைக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட். மும்பை மாநகர பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் அறிக்கை. ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அமலாக்கத்துறை தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டதை ஏற்று உச்சநீதிமன்றம் உத்தரவு. நிற்காமல் சென்ற மகளிர் கட்டணமில்லா அரசு பேருந்தை வழிமறித்து ஓட்டுநர் நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்த பெண்கள். எங்களை பேருந்தில் ஏற்றினால் உங்கள் வீட்டு சொத்து போய்விடுமா என சரமாரி கேள்வி.
கரூர் மாவட்டம் ஐயர்மலையில் 8 பேருடன் அந்தரத்தில் நின்ற ரோப் கார் கம்பிகள் தடம் மாறியதால் இறங்கும் இடத்திற்கு அருகில் நின்ற நிலையில் ஏணி மூலம் மீட்கப்பட்ட பக்தர்கள். சென்னை மெட்ரோ ரயிலில் இளைஞர் ஒருவர் கஞ்சா பயன்படுத்தியதாக கூறி நிழற்படங்களை வெளியிட்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்குக்கு போதை ஆசாமிகள் சவால் விடுவதாகவும் கருத்து. (2019) ஆள்மாறாட்டம் செய்து சிலர் நீட் தேர்வு எழுதியதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் தேசிய தேர்வு முகமைக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு சரமாரி கேள்வி. சிசிடிவி கேமரா பதிவுகள், தேர்வு எழுதிய மாணவர்களின் விண்ணப்பங்களை சிபிசிஐடிக்கு இதுவரை வழங்காததற்கு நீதிபதி அதிருப்தி. முறைகேடு மோசடிகளை தடுக்க புதிய தொழில்நுட்பத்துடன் தேர்வு முறையை சீரமைக்க யுபிஎஸ்சி திட்டம். விண்ணப்பதாரர்களின் கைரேகை மற்றும் முக அடையாளங்களை உறுதி செய்யும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடிவு. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நீட் தேர்வின் இறுதி மதிப்பெண் பட்டியலை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. 19வது கேள்விக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்ணை ரத்து செய்து புதிய பட்டியல் வெளியீடு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 51,440 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 3,000 ரூபாய் குறைந்து 89,000 ரூபாய்க்கு விற்பனை. தோல்வி பயத்தால் அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து ஜோ பைடன் விலகியதாக டொனால்டு டிரம்ப் விமர்சனம். அமெரிக்காவுக்குள் 2 கோடி பேரை சட்டவிரோதமாக நுழையவிட்டதாக கமலா ஹாரிஸ் மீதும் குற்றச்சாட்டு. Study MBBS abroad in Russia, Georgia and Uzbekistan through Dr. Dreams, a dedicated service towards abroad education. For more details, contact 1800 270 1015.